அசைஞ்சால் சப்தம் வருகிறது. இப்ப அந்த சப்தத்தை நீ சரியான முறையிலே சொன்னால் அந்த பொருள் அசையும். இங்க பாருங்க, பஞ்சபூதங்களினுடைய மூல அணுக்களை இனம் கண்டுகொண்டு அதனுடைய அணுக்களினுடைய சப்தத்தை இனம் கண்டுகொண்டு அதை மந்திரமாக்கி வைத்தார்கள். அதற்கு பீஜ மந்திரங்கள் என்று பெயர். பீஜம் என்றால் விதை, பீஜ மந்திரம் என்றால் அந்தந்த பொருள்களுக்குரிய மூல விதையாக இருக்கக்கூடிய சப்தங்கள். அந்த சப்தங்கள் மந்திர ரூபமாக நம் கைவசம் உண்டு, நமக்கு தெரியவில்லை. முறைப்படி அந்த அணு அசைவோடு அந்த மந்திரத்தை சரியான முறையிலே நீ சொன்னால் அந்த அணுவை அசைக்க செய்ய முடியும். அசைவினாலே சப்தம் வந்தது, சப்தத்தினாலே அந்த அணுவை அசைக்க செய்யலாம். கடல் பொங்குகிறதா? உண்மையான ஒரு அந்தணன் உண்மையான ஒழுக்கத்தோடு உண்மையான அந்த மந்திரத்தை உண்மையான முறையில் சொன்னால் பொங்கிய சுனாமி அடங்கும். கைவசம் வைத்திருந்தும் உலகத்துக்கு சொல்ல தெரியாத ஏழைகளாக வாழ்கிறோம். மந்திரங்கள் அத்தனை சக்தி கொண்டவை. இந்த மந்திரம் கடலளவு விரிந்து கிடந்தது என்கிறார்கள். கலியுகத்திலே இது நிற்காது என்று தெரிந்து இறைவன் வியாசன் என்ற ஒரு பெருமுனிவனை அனுப்பினான். அவன் விரிந்து கிடந்த வேதங்களை சுருக்கி 4ஆக வகுத்தான். இருக்கு, யசூர், சாமம், அதர்வம் என்று 4 வேதங்களாக வகுத்தான். ஒவ்வொரு வேதங்களுக்கும் சாகை என்ற பிரிவுகள் உண்டாக்கினான். இந்த கொடுமை சொல்ல போகிறேன் உங்களுக்கு. ஒவ்வொரு வேதங்களுக்கும் சாகை என்று பிரிவுகள், ஒவ்வொரு வேதத்திலும் இத்தனை சாகை என்று உண்டு. 4 வேதத்திலும் மொத்தமாக காஞ்சி பெரியவர் எழுதுகிறார் 1180 சாகைகள் இருந்தன. இதெல்லாம் நமக்கு எதுக்கு சார் சும்மா சொல்றேன், கொஞ்சமாவது உங்க இனத்தை பத்தி நீங்க தெரிஞ்சு கொள்ளுங்களேன். 1180 சாகைகள் இருந்தன. இதிலே சாம வேதத்திலே மட்டும் 1000 சாகைகள். சாம வேதம் என்றால் என்ன தெரியுமா? இசை. இறைவனை வசப்படுத்த நீ வேற ஒன்றும் பண்ண வேண்டாம், நல்ல சுருதியோடு சேர்ந்து ஹும்காரம் பண்ணு, இறைவன் உனக்கு பக்கத்தில் வந்துருவான். சங்கீதம் தான் இசைக்கு கடவுளை அடைவதற்கு சுலபமான வழி. அதனால்தான் ராவணன் கூப்பிட்டோன்னு சிவபெருமான் ஓடி வந்தார். அந்த இசையினுடைய வேதமாக இருக்கக்கூடிய சாம வேதத்துக்கு 1000 சாகைகள், மிச்சம் 180 சாகை, மிச்சம் 3 வேதத்துக்கும். இதை செய்துவிட்டு வியாசர் சொல்லுகிறார், இந்த வேத ஓசையை சரியான முறையிலே எழுப்பிக் கொண்டிருந்தால் கலிபுருஷன் உயரமாட்டான், ஆவேசம் கொள்ள மாட்டான். அவனை அடக்குவதற்கு ஒரே வழி இந்த வேத ஓசையை உண்டாக்க வேண்டும். நாங்க திராவிடர் ஆரியர் என்னமோ பண்ணி, ஐயா வேதத்துக்கும் இந்த வடமொழி பிரச்சனைக்கும் சம்பந்தமே இல்லை. நான் சொல்றது பாருங்க, சப்தம் பயன் செய்யும். சில இடங்களிலே சப்தம் பொருளாகி பயன் செய்யும், சில இடங்களிலே சப்தம் நேரடியாக பயன் செய்யும். இப்ப அம்மா என்கிறேன், அப்ப அம்மா என்று பொருளாகி உங்களுக்கு பயன் செய்கிறது. இப்ப நான் உங்களை வீதியில கேட்கிறேன், இப்ப போகிறது ஒரு கார் போகிறது, ஹோன் அடிக்கிறான், அது சப்தம். சப்தம் கேட்டோனே தமிழனும் விளத்துறான், வடநாட்டுக்காரனும் திறத்துறான், தெலுங்குக்காரனும் விளத்துறான், தமிழனும் விளத்துறான், இலங்கைக்காரனும் விளத்துறான். இப்ப அந்த சப்தத்துக்கு என்ன மொழியா சொல்லிச்சு விளத்து என்று அந்த சப்தமே பொருளாகிற பொழுது அதற்கு மொழிபெயர்ப்பு தேவையில்லை. வேதங்கள் சப்த பயன் செய்பவை. அதற்கு போய் மெனக்கட்டு மொழிபெயர்ப்பு செய்ய போகிறேன் என்கிறாயே. நமசிவாய என்ற மந்திரத்தை மொழிபெயர்த்தால் நமசிவாய தான். ஓசை பயன் தருவதற்கு மொழிபெயர்ப்பு கிடையாது, அது வெறும் ஓசை. கார் ஹோன் அடிச்சுட்டு இது தமிழ்ல அடி சொல்லு பார்க்கலாம், அவனை நீ எவ்வளவு முட்டாளாய் நினைப்பாய். அப்படித்தான் வேதங்களை மொழிபெயர்ப்பது. இந்த வேத ஓசையை பழையபடி நாம் கிளப்ப வேண்டும். ஒரு ஆபத்தை சொல்லுகிறேன், காஞ்சி பெரியவர் எழுதியதை வைத்துக் கொண்டு சொல்லுகிறேன். அந்த 1180 சாகையிலே இன்றைக்கு கிடைக்கக்கூடியதாக இருப்பது 8 சாகை தான். மிச்சம் எல்லாம் அழிஞ்சு போச்சு சார். அழிஞ்சு போச்சுன்னா அழிஞ்சதாக நினைக்காதீங்க. கலியுகம் மறைச்சிட்டுது, இருள் மறைச்சிட்டுது. இனி முதல் கிருதாயுகம் வருகிற பொழுது அது திருப்பி வரும். ஆனா இன்றைக்கு இல்லை. 8 சாகைகள் தான் மிச்சமாக இருக்கிறது. அதை எங்கோ தேடி கண்டுபிடிக்கிறேன் என்கிறார் காஞ்சி பெரியவர். பழைய பெரியவரை சொல்லுகிறேன், எழுதுகிறார் சார். இங்க பாருங்க, எல்லா சைவ கோயிலுக்கும் எது அடிப்படை என்று கேட்டா உடனே பிராமணன்ல இருந்து கோயில் முதலாளி வரை ஆகம விதிப்பிரகாரம் அமைக்கிறேன் என்கிறான். எங்க கோயில் ஆகம ஆகமத்தை பற்றி உனக்கு என்ன தெரியும்? மூலாகமம் 28, உபாகமம் 200 சொச்சம். இன்றைக்கு ஒரு ஆகமமும் நம் கைவசம் முழுமையா இல்லை. ஆகமம் தொலைஞ்சு போச்சு. இந்த ஆகமங்கள் தானே நம்முடைய கிரிகைகளுக்கும் அதுதான் அடிப்படை, நம்முடைய ஞானத்துக்கும் அதுதான் அடிப்படை, தத்துவத்துக்கும் அதுதான் அடிப்படை. சைவத்தினுடைய பிரமாண நூலே ஆகமம் தான். ஆகமம் எங்கே இருக்கின்ற தேடி தேடி பார்த்தேன் சார். நம்ம கொடுமையை உங்களுக்கு பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் வந்தேன். நான் முதலே சொல்லிட்டேன், இது பேச்சில்லை, என் உணர்வு.
ஆகமத்தை தேடி அந்த 28வது கிடைக்கலாமா என்று ரொம்ப தேடி பார்த்தேன். ஒரு இடத்திலும் இல்லை. ஒரு மேடையில் ஒரு ஆதீனத்தை சந்திச்சேன். நான் பெயர் சொல்ல மாட்டேன். அவர்கிட்ட நான் பக்கத்தில் இருந்து கேட்டேன், ஐயா உங்க ஆதீனத்திலேயாவது இந்த ஆகமங்கள் முழுசா கிடைக்குதான்னு கேட்டேன். அவர் திருப்பி என்னும் கிட்டடியில வந்து பிரபாகரன் உயிரோடு இருக்கிறாரான்னு கேட்டார். இவ்வளவுதான் சார். அதுக்கு பிறகு நான் ஆகமத்தை அவரை பற்றி பேசப்படாதுன்னு நான் நிறுத்திட்டேன். நான் இது விளையாட சத்தியமா சொல்றேன், உண்மையா அவர் அப்படிதான் கேட்கிறேன். நான் இது கேட்டா அவரிடம் வந்த கேள்வி இதுதான். ஆகமங்கள் ஒரு இடமும் இல்லை, பாதுகாக்க வேண்டிய ஆதீனங்கள் பாதுகாக்கவில்லை, அந்தணர்கள் பாதுகாக்கவில்லை. சும்மா ஆளுக்கால் டூப்பு விடுறான், இது ஆகம பிரமாணத்துக்கு பிழை என்றான். எந்த ஆகமத்து பிரமாணத்துக்கு பிழை என்று கேட்டு அவன்கிட்ட கேளுங்க, சொல்ல மாட்டான். 2 புத்தகம் ஜெயலலிதா பழைய ஆட்சி காலத்திலே ஆகமங்கள் தமிழ் மொழிபெயர்ப்போடு வெளிவந்தன. அதுக்கு பிறகு அது ஒன்றும் கிடைக்கவே இல்லை. ஆச்சரியம் சொல்லுகிறேன். இந்த ஆகமத்தை தேடி களைச்சு போய் பாண்டிச்சேரிக்கு போயிருந்தேன். பாண்டிச்சேரிக்கு நீ எல்லாம் ஏன் போறேன்னு கேட்கப்படாது, கம்பன் விழாவுக்காக போயிருந்தேன். பாண்டிச்சேரிக்கு போனால் அங்கே பிரெஞ்சு இன்ஸ்டிடியூட் வச்சிருக்கான், பிரெஞ்சுக்காரன் வச்சிருக்கான். அங்க போய் பார்த்தால் பெரும்பான்மையான உபாகமங்களை பிரெஞ்சிலே மொழிபெயர்த்து அவன் வச்சிருக்கான். ஒரு 15-20 புஸ்தகம் வாங்கினேன் சார். தமிழ்ல இல்ல, பிரெஞ்சுல மொழிபெயர்த்து வச்சிருக்கான். நான் ஒன்று சொல்றேன் கேளுங்க, அந்த நூலை ஒன்னும் இவ்வளவு பெரிய புஸ்தகம், இதை மொழிபெயர்க்கிறதா இருந்தால் வடமொழி தெரிஞ்சிருக்க வேண்டும், பிரெஞ்சு தெரிஞ்சிருக்க வேண்டும், கிரிய முறைகள் தெரிஞ்சிருக்க வேண்டும், எவ்வளவு செலவு பண்ணி இருக்க வேண்டும். இவ்வளவுத்தையும் ஒருத்தன் பிரெஞ்சுல மொழிபெயர்க்கிறான்னா அவன் வேலை இல்லாதவனா? நாங்க தமிழ்ல இல்லாம இன்றைக்கும் பெருந்தமிழர்கள் என்று பேசிக் கொண்டிருக்கிறோம், பெரும் சைவர்கள் என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். வெட்கி தலைகுனுவதை தவிர வழியில்லை. அப்போ இந்த கலியுகத்திலிருந்து நம்மை காப்பாற்ற வேண்டுமானால் வேதங்கள் காப்பாற்ற வேண்டும். வேதங்கள் பல பேருக்கு புரியவில்லை என்பதற்காக அதை 4 படிகள் இறக்கினார்கள். 4 படிகள் நம் மூதாதையர்கள் இறக்கினார்கள். வேதம் புரிய இல்லை. சப்த பயனை எல்லாருக்கும் புரியுமா? புரிய இல்லை. அப்ப வேதத்தில இருந்து ஆகமம் வந்தது, அதுவும் புரிய இல்லை. ஆகமத்தில இருந்து புராணம் வந்தது, புராணங்கள் 14 புராணங்கள் படி புராணம் வந்தது, அதுவும் பல பேருக்கு புரிய இல்லை. புராணத்தில இருந்து இதிகாசங்கள் வந்தன. இதிகாசங்கள் எவை என்று கேட்டால் ராமாயணம், பாரதம், சிவரகசியம். இங்க பாருங்க, வேத செய்தி தான் ஆகமமாகி புராணமாகி இதிகாசமாகியது. வேதத்துல ரொம்ப நுட்பமா சொன்ன விஷயத்திலே அந்த விஷயத்தை அப்படியே உள்வாங்கி மொழிபெயர்க்கிற மாதிரி அந்த கருத்தை உள்வாங்கி கதையாக சொல்லிவிட்டு போனான் கம்பன், கதையாகி சொல்லிவிட்டு போனான் வில்லிபுத்தூரார். இப்ப பாருங்க, வேதம், ஆகமம், புராணம், இதிகாசம் என்பது நம் சைவ நூல் மரபு. வேதம் எதை சொல்லியதோ அதுதான் ஆகமம் சொல்லியது, அதைத்தான் புராணம் சொல்லியது, அதைத்தான் இதிகாசம் சொன்னது. இப்ப பாருங்க, வேதம் தொலைஞ்சு போச்சு. 1180 8 தான் மிச்சம். அப்ப இனி கலியுகத்தை வேதத்தாலே காப்பாற்ற முடியாது. புரிகிறது அல்லவா? இருந்தா தானே காப்பாற்றுறதுக்கு, அதுவே இல்லையே, காப்பாற்ற முடியவில்லை. ஆகமம் 28 1 2 அம்பிடுகிறது, மிச்சம் கிடைக்கவில்லை. ஆகமத்தாலே காப்பாற்ற முடியாது. புராணங்கள் கிடைக்கின்றன, ஆனால் புராணங்கள் மிகைப்படுத்தப்பட்டு சொல்லப்பட்ட கதைகளானபடியால் புராணங்களை நிஜமாக நம்ப இன்றைய சந்ததி தயாராக இல்லை. அதெல்லாம் சும்மா டூப்புங்கிறான். ஆகவே அதை ஏற்க மாட்டான். மிச்சமாக இன்றைக்கு நம் கைவசம் கிடைத்திருக்கக்கூடிய வேத சாரம் இதிகாசம் தான். இதிகாசம் தான். ஒருத்தனும் கேட்கிறான் இல்லை, ஆகமத்தை கேட்கிறான் இல்லை, புராணத்தை நம்புகிறான் இல்லை. ஆனா இன்றைக்கும் ராமாயணம், மகாபாரதத்திற்கு மதிப்பு இருக்கிறது. நாம் செய்யக்கூடிய ஒன்று, வேத சாரமாக இருக்கக்கூடிய இதிகாசங்களை திரும்ப திரும்ப சொன்னாலே அதிலிருந்து புராணத்தை தொட்டு ஆகமத்தை தொட்டு பழையபடி வேதங்களை மீட்டெடுக்கலாம். ஆகவே இருளாக இருக்கிற இந்த கலியுகத்தில் விளக்கம் செய்வதற்கு நமக்கு கிடைத்திருக்கிற சொத்து இதிகாசம்தான். அதனால் தான் கம்ப விளக்கு என்று இன்றைக்கு தலைப்பு கொடுத்தேன். பெரும் இருள் வந்துவிட்டதென்றால் ஏதாவது ஒரு சிறு விளக்கு வேண்டாமா? இன்றைக்கு கிடைக்கக்கூடிய விளக்கிலே ஒன்று கம்பன், மற்றவன் வில்லிபுத்தூரான். சிவரகசியம் எங்கிருக்கிறது என்று தெரியவில்லை. ஆகவே நான் உங்களை திரும்ப திரும்ப கேட்கிறேன், பழைய கதை என்று நினைக்காதீர்கள். அந்த காவியத்தை சொல்ல 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 வேத உண்மைகள் வெளிப்படும். கலிபுருஷன் கட்டுப்படுவான். நம் சந்ததி ஒழுக்கமாக வாழுகிற வாய்ப்பு வரும். அதற்காகவாவது கம்ப விளக்கத்தை காப்பாற்றுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.